வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பூவரசு இலையின் மருத்துவ குணங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பூவரசு இலைக்கு மட்டும் இல்லைங்க, பூவரசு பட்டைக்கும் சிறந்த மருத்துவ குணங்கள் உண்டு. அனைத்து வகை தோல் நோய்க்கும் மருந்தாக இந்த பூவரசு மரம் அமையுது. மரம் ஆக்சிஜனேற்ற அளவு உற்பத்தி செய்வதில் அதிகமாகவே பங்கு பெறுது. ஸோ இந்த பூவரசு மரத்தை கிராமங்களில் நம்ம அதிகமாக பார்க்க முடியும். சிலப்பதிகாரம் மணிமேகலையில் பூவரசு மரம் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் இத்தகைய வரலாற்றில் சிறப்புமிக்க பூவரசு மரம் இதனுடைய இலை, பூ, காய், விதை, பட்டை, வேர் அப்படின்னு ஒவ்வொரு பாகத்திற்கும் தனித்தனி மருத்துவ குணம் உண்டு அப்படின்னு பெருமையாகவே நம்ம சொல்லிக்கலாம். அல்சைமர் என்னும் ஞாபக மறதி நோய்க்கு சிறந்த மருந்தா இந்த பூவரசு மரம் இருக்குது அப்படிங்கிறத கூற்ற சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அதை நாம் சொன்னால் மட்டுமே மற்றவர்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் சரும நோய் அப்படிங்கிறது நாம் வெளியே சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதுவே காட்டி கொடுத்துரும். அப்பேற்பட்ட மன கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த சரும நோயானது இந்த பூவரசு மரத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. சரும நோய் வராமலும் நம்ம உடம்பை பாதுகாக்குது. மேலும் நோய்வாய்ப்பட்டாலும் சிகிச்சை எடுத்து முறைப்படி அதிலிருந்து வெளிவர முடியுது. அதிக அளவு ஆக்சிஜனை வெளிப்படுத்தக்கூடிய இந்திய பூவரசு மரத்தால் நம்முடைய சருமத்திற்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை தெரிந்து கொண்டு உபயோகப்படுத்தி சரும நோயிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். மேலும் மரங்கள் தான் மனித வாழ்விற்கு ஆதாரம். மரங்களை பிராணவாயுவை மட்டும் தருறது இல்லை, ஆரோக்கிய வாழ்க்கையும் நமக்கு அள்ளி தருதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. பூவரசு கொல்லம் அரசனை போலவே நோய் தீர்க்கும் மருந்தாக இருப்பதால் தான் இதை பூவரசு என்று பெயர் பெற்றதுன்னு சொல்லலாம். காயகல்ப மரமான பூவரசு பூமிக்கு அரசன் என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் இதய வடிவில் இலைகளை கொண்ட தன்மை இந்த பூவரசிற்கு உண்டு. இந்தியா முழுவதிலுமே பரவலாக காணப்படுகிறது இந்த பூவரசு மரம். மேலும் குறிப்பாக தென் இந்தியாவிலும் இந்தியாவின் பலதரப்பட்ட இடங்கள்லையும் இதை நாம் பரவலாக பார்க்க முடியுது. இந்த பூவரசு இலையானது 2 வகையில் அழைக்கப்படுது. கொட்டை பூவரசு மற்றும் சாதாரண பூவரசு அப்படின்னு 2 வகையாக வகைப்படுத்தப்படுகிறது. விதை இல்லாத சப்பையான பூவுடன் இருப்பது சாதாரண பூவரசு அப்படின்னும், காய்களோடு இருக்கக்கூடிய இந்த பூவரசானது பட்டை, இலை, பூ, காய், வேர் அப்படின்னு ஒவ்வொரு பாகத்திற்கும் தனித்தனி மருத்துவ குணம் கொண்டதாகவும் கொட்டை பூவரசானது அழைக்கப்படுகிறது. கல்லீரின் பலவீனம் மஞ்சக்காமலையே உண்டாக்கும். ஸோ பழுத்த இலையானது இரும்பு சத்து நிறைந்தது. இது கல்லீரல் நோயை சரி செய்யும் தன்மை கொண்டதாக இருக்குது. சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு புண் வருது அப்படின்னா அதை சரி பண்ணுறது ரொம்பவே கடினமான ஒன்று அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததே. ஆனால் இந்த பூவரசு பட்டை மூலமாக சுகர் பேஷண்ட்டுக்கு இருக்கக்கூடிய புண்ணை ரொம்பவே விரைவில் குணப்படுத்த முடியும். அல்சைமர் என்னும் ஞாபக மறதி நோய்க்கு சிறந்த மருந்தாக இது அமையுது. பூவரசு முதிர்ந்த பட்டையானது உதட்டில் வரும் வெண்புள்ளியை சரி செய்யும் தன்மை கொண்டதாக இருக்குது. பூவரசு மரத்தில் பூவின் நிறமானது மஞ்சள் நிறத்தில் பூக்கும். இந்த பூ உண்பதற்கு உகந்தது என சித்தர்களும் கூறியுள்ளன. மேலும் பூச்சிக்கடி, விஷவண்டு கடி மருந்தாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது ஊறல், தடிப்பு, அரிப்பு, மயக்கம், சோம்பல் போன்ற பலதரப்பட்ட பிரச்சனைக்கும் இந்த பூவரசானது ரொம்பவே மருத்துவ குணம் கொண்டதாக அமையுது. வயதானவர்களுக்கு முட்டி பகுதியில் நீர் கோர்த்து அவதிப்படக்கூடிய நிலைமை ஏற்படும். இவங்க இந்த பூவரசு பட்டையை எடுக்கிறதன் மூலமாக இந்த நோய்க்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியுது. கசப்பு மற்றும் சிவப்பு சுவையுடைய இந்த பூவரசானது இலை, பூ, காய் அனைத்தும் மனிதர்களுக்கும் மட்டுமல்லாது கால்நடை மருத்துவத்திலும் பயன்படுத்தப்படுது. சீழ்வடியும் புண்ணில் பழுத்த இலைகளை வைத்து கட்ட நீர் உறிஞ்சப்பட்டு புண் ஆறும் தன்மை கொண்டதாக அமையுது. தலையில் வரக்கூடிய பொடுகிற்கு இந்த பூவரசானது ரொம்பவே சிறந்ததாக அமையுது. தொழுநோயை குணப்படுத்தும் தன்மையும் இந்த பூவரசிற்கு உண்டு. வயிற்று புண்ணிற்கு சிறந்த மருந்தாகவும் அமைதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. வெண்குஷ்ட நோயாளிகளுக்கு உதட்டில் ஏற்படும் வெண்புள்ளியை குறைப்பதில் இந்த பூவரசு முக்கிய இடத்தை பிடிக்குது. கருத்தரிப்பை தடை செய்யும் தன்மை கொண்டதா இந்த பூவரசு அமையுது. மூலங்களை அளிக்கும். மேலும் மேக நோய்க்கு பெஸ்ட் மெடிசனாகவே இருக்குது. தேக்கு, கொங்கு மர வரிசையில் இந்த மரமானது ஜன்னல், கதவு
மரச்சாமான், வீட்டு உபயோகப் பொருளை செய்கிறதுல ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குது. பல ஆயிரம் வருடங்களை கடந்த மரவேரானது உலர்ந்து பொடி செய்யப்பட்டு தொழுநோயை குணப்படுத்துவதில் பயன்படுத்தப்படுகிறது. தீப்புண்ணை ஆற்றும் தன்மை கொண்டதா இந்த பூவரசு அமைது. மேலும் மூளையில் உள்ள நரம்பியல் கடத்திகளை இயற்கையாகவே நம் சக்திகளை அதிகரிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மூளை சுறுசுறுப்பாக செயல்படுற மாதிரியும் பார்த்துக்குது. ஞாபக சக்தியை அதிகரிக்கும் தன்மை இந்த பூவரசிற்கு உண்டு. அல்சைமர் மற்றும் மூளைக்கட்டி வராமல் நம்ம உடம்பை பாதுகாக்குது. தலை முதல் வேர் வரை முடி வளர்வதில் உறுதிப்பட செயல்படுது. இரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி வளர்ச்சி தூண்டும் தன்மை கொண்டதா இந்த பூவரசு அமையுது. விட்டமின் மற்றும் தனிமம் முடி பளபளப்புக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்குது. சளி இருமலுக்கு இந்த பூவரசு இலை காப்பியானது அருமருந்தாக அமையுது. எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய கொப்பளத்தை சரி செய்யும் தன்மையும் இந்த பூவரசிற்கு உண்டு. நாள்பட்ட அரிப்பு மற்றும் தோல் சுழற்சி எனப்படும் தடிப்பு, வீக்கம், சரும சிவப்பு போன்ற பிரச்சனைக்கும் இந்த பூவரசானது அருமருந்தா அமையுது. இவ்வளவு மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ள இந்த பூவரசின் முக்கியத்துவத்தை இதுவரைக்கும் நாம் தெரியாவிட்டாலும் இதற்கு மேலாவது இதனுடைய முக்கியத்துவம் மற்றும் மருத்துவ குணங்களை தெரிந்து கொண்டு முறைப்படி கையாண்டு வளமோடு வாழணும்னு இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங். தேங்க்யூ.